ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெட் இருந்தால் போதும், ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 ப்ரெட்டை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு இந்த ஸ்க்ரப் மாதிரி எடுத்துக்கிறேன், பொடியாக எடுத்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நான் வந்து இந்த கார்னர்லாம் கட் பண்ணல, அப்படியே தான் சேர்த்து அடிச்சிருக்கேன். இப்போ 1 டம்ளர் பால் எடுத்துருக்கிறேன். அந்த பாலோட அளவு பார்த்திங்கன்னா 100 ml இருக்கும். ஸோ இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல மாவு வந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக, அதை விட அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். பாலை ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. மாவை இந்த ப்ரெட்டை வந்து நல்ல மாவு சப்பாத்தி மாவு பிசைகிறது போல் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ஒரு நல்ல மாவு வந்து நல்ல மாவாக நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். நான் வந்து எடுத்துருக்கிற பால் வந்து 100 ml எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 50 ml மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ அதுவே போதுமான அளவாக இருக்குது. மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு வந்து சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ அதே 100 ml சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். அதே 100 ml தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ நல்ல சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சிட்டு நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. இப்படி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஒரு 5-6 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு வந்து ப்ரெட்டோட அந்த மாவு வந்து நல்லா உங்களுக்கு எந்த சைஸுக்கு சேஃபுக்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முடிஞ்சளவு சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இதில் குலோப்ஜாம் மாதிரி நல்லா ரவுண்டாக வேணும்னாலும் சரி, இந்த மாதிரி ஷேஃபில் வேணும்னாலும் சரி எடுத்துக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி இந்த கொழுக்கட்டை மாதிரி இந்த ஷேஃபில் எடுத்துக்கிறேன், சிலிண்டர் ஷேப்பில். இப்போ இதே போல் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா காய வச்சிடலாம். ரொம்ப சூடாகக்கூடாது, மீடியமாக சூடானால் போதும். ரொம்ப சூடாயிருச்சுன்னா நமக்கு போட்டதையும் ப்ரெட்டுங்கிறதுனால சீக்கிரமாக கருகிடும், கலர் சேஞ்ச் ஆகிடும். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நமக்கு இது வெந்து வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்ம ஆல்ரெடி ப்ரெட்டு தான் வேக வச்சது தான் ப்ரெட்டு, அதனால் நம்ம இதுக்கு கலர் மட்டும் மாறி வந்தால் போதும். நல்லா ப்ரௌனாக மாறி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறமா எல்லா பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் பொன்னிறமாக நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு எடுத்துடலாம். ஸோ மீதி இருக்கிற உருண்டைகளையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீதி இருக்க எல்லா உருண்டைகளையும் இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எடுத்த உருண்டைகளை வந்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துடலாம். நமக்கு சுகர் சிரப்பு வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து அடுத்த ட்ரிப்பை வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். பிரெட் குலாப்ஜாம் வந்து ரெடி. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியது. வீட்டில் பெரியவங்க கேட்டாலும் சரி, குழந்தைங்க கேட்டாலும் சரி, சீக்கிரமாக உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபி வேணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்மளும் சீக்கிரமாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக செஞ்சக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.